நீங்க ஒரு ரியாக்ட்டோ இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 10 குரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து உங்களோட டீபக்கிங்கே வந்து ஒரு கண்ண வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான். இத நான் வந்து ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நெனைக்காதீங்க. இதுல வந்து நான் எக்ஸ்டென்ஷன் நம்பர் 7 சொல்றேன்ல, அது மட்டுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹவர்ஸ் கணக்குல வந்து சேவ் பண்ணும் ஒரு சிங்கிள் வீக்ல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாரி பார்க்கல அப்படின்னா, இந்த மாரி நம்ம வந்து நெறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஏஐ ரிலேட்டடா மேக் பண்றோம். ஸோ அதே மாரி டுட்டோரியல்ஸ் இது எல்லாமே நம்ம சேனல்ல வந்து இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களை சீக்கிரமா வந்து சேரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ். இது வந்து ஒரு மேண்டேட்டரியான ஒன்று. ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு ரியாக்ட் கோட் எழுதுறீங்க அப்படின்னா, அதுவும் இது இல்லாம எழுதுறீங்க அப்படின்னா இப்பவே இந்த வீடியோவை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இருக்குல்ல, இது வந்து அஃபிஷியலான எக்ஸ்டென்ஷன் ரியாக்ட் டீம்லேருந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 டேப் வந்து வந்துடும். அது என்ன அப்படின்னா, அது எங்கே வரும் அப்படின்னா குரோமில் டெவலப்பர் டூல்ஸில் வந்து வரும். அது காம்பனன்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைலரில் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதோட ப்ராப்ஸ் என்ன இருக்குது, ஸ்டேட் என்ன இருக்குது, ஹூக்ஸ் எப்படி வந்து இதுவாகுது, என்ன காம்பனண்ட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ரொஃபைல் டேப்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இந்த எப்படி வந்து ரீரெண்டரிங் நடக்குது, எப்படி வந்து நடக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து குரோமோட ஹைலைட் அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்பப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும் ஸ்க்ரீனில். ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா குரோம் வெப் ஸ்டோர் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை என்னோட இதில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இருக்குல்ல, நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து cannot access this page அப்படின்னு இருக்கா. இப்போ என்னோட வேறு ஏதாவது ஒரு ரியாக்ட் சைட் இருக்குது அப்படின்றத வச்சுப்போமே. ஸோ இப்போ வச்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ChatGPT ஓப்பன் பண்ணிட்டேனா, ஸோ என்னோடது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் செஞ்சது. ஸோ ChatGPT எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே வந்து ரியாக்டில் தான் பில்ட் பண்ணது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்களேன். ஸோ டெவலப்பர் டூல்ஸ் காம்பனன்ட்ஸ் ப்ரொஃபைலர் டேப்ஸ் வந்து அப்பியர் டு தி ரைட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எங்கே மெமரைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ ப்ரொஃபைலரும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவும் கூட. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு டெவலப்பர் டூல்ஸில் வந்து ரியாக்ட் எழுதுறீங்க, அதுவும் இந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட டீபக்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரி, ஓகே. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அதை பற்றி வேணும் அப்படின்னா டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து இது எழுதியிருப்போம். ஸோ ஒரு குளோபலாக ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரீடெக்ஸ் இல்லை ரீடெக்ஸ் டூல் கிட் இல்லை ஜஸ்டாண்ட்னு கூட பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸோட இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டைம் ட்ராவல் அந்த டீபக் பண்ணுறதுல ரொம்பவே டைம் ட்ராவல் வந்து எடுத்துக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீபக் பண்ணுறதுல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த விஷயத்தை வந்து எங்கேருந்து இந்த ஸ்டேட் வந்து மூவ் ஆகுது, எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி ஸ்டேட் அப்டேட் ஆகுது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கே வேணுமோ அதை பின் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு கன்சோல் லாக் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கன்சோல் லாக் போட்டு எங்கே பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம்ல. ஸோ இது எதுவுமே தேவையில்ல. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டு வந்துக்கலாம் இந்த ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸை வச்சு. இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக குளோபல் வந்து ஸ்டேட் வச்சுருக்கீங்க, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையுமே நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் என்ன ஏதுன்றது இதே சேம் குரோம் வெப் டூல்ஸில் தான். அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலுமே நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் ஹைப்புன்றது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்பர் 3க்கு போயிடலாம். ஸோ இதை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பர்சனலாக வந்து நான் எவ்ரி சிங்கிள் டே இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட JSON ஃபார்மேட்டர். ஸோ இந்த JSON ஃபார்மேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ராவா API ரெஸ்பான்ஸ் வருதுல்ல, அதை வந்து ரீடபிளாக ஒரு கொலாப்சபிளாக ஒரு கலர் கோடட் JSONல வந்து கொடுத்துரும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து JSON இருக்குது, எப்படி வந்து அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து
டார்க் மோடுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, அதையுமே நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் அண்ட், ஃப்ரண்ட் அண்ட் ஏபிஐ ஹெவி டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஒரு பேசிக்கா வந்து சொல்றோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு ஏபிஐ எழுதுறேன். ஸோ இந்த ஏபிஐ எழுதும்போது நான் வந்து இப்போ ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா இருந்து நான் ஏபிஐ எழுதி குடுத்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி JSON வரும், என்ன ஃபார்மேட்ல வரும், அது என்ன மாரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கா, இல்ல ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த JSON ஃபார்மேட்ட ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, இதையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதையுமே இங்க இன்ஸ்டால் பண்ணி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட JSON ஃபார்மேட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ இத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு தெரியலனா, ஜஸ்ட் இங்க போயிட்டு JSON ஃபார்மேட்டர் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இந்த மாரி வரும். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நீங்கள் அந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து JSON ஃபார்மேட்டர் வந்து ஜஸ்ட் இதுவாக வேணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி JSON பெஸ்ட் ஆன்லைன் JSON ஃபார்மேட்டர் அப்படிலாம் வந்து இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்மளோட டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா, இங்கேயுமே நமக்கு வந்து இதுவாகி வந்துடும், சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் JSON வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்மளோட 4வது விஷயத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ நான் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வேப்பலைசர். ஸோ இந்த வேப்பலைசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிடெக்டிவ் டூல் மாதிரி தான். ஸோ எதை வந்து எக்ஸாக்டாக வந்து பில்ட் பண்ணணும், இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா, அது வந்து என்ன டெக்னாலஜி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அது வந்து நீங்கள் லேண்ட் ஆன உடனே அந்த இதில் வந்து காட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்டா இல்லை நெக்ஸ்ட்.js இல்லை வியூவில் பில்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன CMS யூஸ் பண்ணுறாங்க, என்ன அனலிட்டிக்ஸ் டூல் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி வந்து வேறு கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எதனால அவங்க சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ ChatGPT இருக்குன்றத வச்சுப்போமே. ஸோ ChatGPT இருக்கா. ஸோ நான் ChatGPTக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட வேப்பலைசர் ஓகே இது பின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சும். இங்கே JavaScript ஃப்ரேம் ஒர்க்கு, ரியாக்ட் ரவுட்டர் இருக்குது. ஸோ லைப்ரரிஸ் பார்த்தோம் அப்படின்னா மொபெக்ஸ், ஃப்ரேமர் மோஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வெரி குட் செக்யூரிட்டி, ஓப்பன் கிராஃப் இருக்குது. ஸோ இது மிஸ்லேனியஸ்னா இதை அவங்க விட்டுருக்காங்க. ஸோ ஓப்பன் கிராஃப், UI ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டெய்ல்வின் CSS யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்டைசிங்க்கு லிங்க்இன் ஆட்ஸ் வருது. ஸோ லிங்க்டின் இன்சைட் டேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்து வந்துடும். இந்த வேப்பலைசர்லேயே வந்து எல்லாமே வந்துடும். இதில் டார்க் மோட், லைட் மோட்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டேட்டா வேணும் அப்படின்னாலுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டு பார்க்குறீங்க, அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இதில் வந்து நம்மளோட லைட் ஹவுஸ் தான். ஸோ இந்த லைட் ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து Chrome DevTools பில்ட்-இனாவே வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிளிக் அக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வெப் ஆப் வந்து எழுதிங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆடிட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, அக்சசபிலிட்டி இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை SEO என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து வந்துடும், அதிலே வந்துடும். ஸோ 2026லேயுமே நீங்கள் லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துரும். என்னென்ன இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா, இப்போ லைட் ஹவுஸ் கொடுக்குறேன். இப்போ நேவிகேஷன் மொபைலா டெஸ்க்டாப்பான்னு கேட்கும். நான் ஜஸ்ட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனலைஸ் கொடுத்துறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இங்கே நீங்கள் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு அனலைஸ் பேஜ் லோட் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த பேஜ் லோடுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன லோடு இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இது எல்லாத்தையுமே அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இது எழுதிட்டீங்க, வெறும் கோடு மட்டும் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட 7வதுக்கு வந்து போயிடலாம். ஸோ என்ன சொல்கிறேன், 6வதுக்கு போயிடலாம். இது வந்து ரீஃபைன் GitHub. ஸோ இது பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 200 ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அதிலே அந்த GitHub இன்டர்ஃபேஸ்லேயே வந்து வரும். ஸோ ஃபைல் ட்ரீ நேவிகேஷன் வரும். ஸோ PR மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் இதில் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நேராக கொண்டு போய் ஆஃபீஸ் இதில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பர்சனல் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா, அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு, எந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அதுக்கான செப்பரேட் வீடியோவையும் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி 7வது ஒன்று, இது ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ கலர்ஸில்லா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கலர்ஸில்லா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கலர் பிக்கர் தான். எந்த வெப்பேஜ் எடுத்தீங்கனாலுமே அது வந்து யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிக்மா மார்க்அப் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது வந்து என்ன ஹெக்ஸ் கோடாக இருக்கும், என்ன கலராக இருக்கும். இப்போ ஒரு எல்லோ கலர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எல்லோலேயே வேறு கலர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அந்த கலர், அந்த ஹெக்ஸ் கோடு வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கலர்ஸில்லா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வருது. சரி ஓகே, அது இஷ்யூஸ் இல்லை. இது வந்து நீங்கள் வந்து நம்மளோட சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இந்த ChatGPTயில் வந்து லைட் ஹவுஸ் வந்து ப்ரௌசர் கேட்ச் டைம் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நீங்கள் நம்மளோட சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அது வந்து வரும். சரி ஓகே, இப்போ நம்ம கலர்ஸில்லாவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கலர்ஸில்லா இருக்குல்ல, ஸோ பேசிக்காக இவங்க இந்த இடத்துல வந்து இந்த எண்ணெய் எங்கேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ என்னோட பேஜ்லேருந்தே தான் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து CC FC இந்த மாதிரி இருக்கா. ஸோ நான் இது வந்து பிளாக் கலரா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். 4D வருது. ஸோ இப்போ இங்கே என்ன கலரு? ஸோ ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த கிரே கலர் என்னது? ஸோ இந்த கிரே கலர் இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இந்த ChatGPTயில் இந்த பிளாக் என்ன? ஸோ இந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் கலரை எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இது வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ட்ரிபிள் பேஜில் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ட்ரிபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரிபிளில் இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயம் வருதுல்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கலர்ஸில்லா ஓகே, என்னோட இதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஸோ என்ன கலர் இந்த பேஜ்லேருந்து தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே போயிட்டு என்ன கலர் இருக்குது, இந்த டிசைன் இருக்கா, ஸோ இந்த பிங்க் கலர் என்ன கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா இந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறது வந்து தெரியும். ஸோ எப்படியெல்லாம் வந்து கலர் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கலருக்கும் இப்போ இங்கே இந்த பிங்க் கலருக்கு பாருங்களேன். ஸோ FWDF3 இருக்கா. ஸோ நான் இதையே இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். அதோட அந்த பிங்க் கலர் வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே வந்து இந்த கலர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் அதனால தான் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. இது ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டக்குன்னு உங்களோட சேல்ஸை முடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெர்ஷன். ஸோ 8வதாக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஸோ 8வதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டோட்ரீ. ஸோ இந்த ஆக்டோட்ரீயில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது உங்களோட GitHub ரீபோஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த ஆக்டோட்ரீ இல்லை அதுக்கு ஃப்ரீயான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா Gitaco அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ட்ரீ சைட் பார் மாதிரி இருக்கும். எந்த ஒரு GitHub ரெபாசிட்டரி எடுத்தீங்கனாலுமே அது வந்து அதில் வந்து இருக்கும். நான் அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஃபைலாக இப்போ நான் வந்து கோட் வித் அஸ்வினுக்கு போய்க்கிறேன். ஸோ கோட் வித் அஸ்வின் GitHub நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்னோட சைட்டோட பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்டோட்ரீல app.jsல என்ன இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நேவிகேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே வெளியில் வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைம் சோர்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்க வேணாம். ஸோ பப்ளிக்கில் என்ன இருக்குது, ஸோ இந்த காம்பனன்ட்ஸில் என்ன இருக்குது, நான் இங்கே கிளிக் பண்ணால் அப்படின்னா வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இங்கேயே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா Axe Dev Tools. ஸோ இந்த Axe Dev Tools என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு நேமில் ஏற்ற மாதிரி தான். ஸோ அதோட அக்சசபிலிட்டி தான். ஸோ பேசிக்காக வந்து அக்சசபிலிட்டி ஏதாவது வயலேட் பண்ணுறோமா, டெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குது, கலர் கான்ட்ராஸ்ட் ஏதாச்சும் இருக்கா, ARI லேபிள்ஸ் ஏதாவது போடாமல் விட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2026லேயுமே அக்சசபிலிட்டிங்கிறது ஒரு வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே உங்களோட வெப்சைட் வந்து தெரியணும் அப்படின்னா அக்சசபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இல்லை QA டீம்ஸ்க்கு இது கண்டிப்பாக முக்கியம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒன் டேப். ஸோ இந்த ஒன் டேப் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தில் ஒரு டேப்பில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஒன் டேப். கிட்டத்தட்ட ஒரு 50 டேப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நமக்கே வந்து எங்கே என்ன இருக்குது அப்படின்றது தெரியவே தெரியாது. அண்ட் உங்களோட ரேம் சின்னதாக இருக்குது அப்படின்னா இதுவுமே அதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து அடி வாங்கும்ல. ஸோ இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் டேப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒன் டேப்பில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ மறுபடியும் இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுலேருந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து க்ளோஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒரே டேப் தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ போனஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா daily.dev வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது டேப், ஒரு பர்சனலைஸ் டெவ் நியூஸ்லாம் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாடேட்டரு, ஸோ பிட் வார்டன், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் மேனேஜரை இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த 10 டூல் பார்த்துருந்தோம்ல, இந்த போனஸை விட்டுருங்க. ஸோ இந்த போனஸ் இல்லாமல் மீதி இருக்கிற 10 டூலை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிஹைண்டில் இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து React Developer Tools, Redux Dev Tools நான் சொன்ன ஆர்டர்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இது கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லைட் ஹவுஸ்ன்றது பை டிஃபால்ட்டாக பில்ட்டினாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி நான் VS Code எக்ஸ்டென்ஷனும் நான் வந்து போடலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ அது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள். என்னென்ன VS Code எக்ஸ்டென்ஷன் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அது எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா VS Code அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எந்த டூலை நீங்கள் இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.